எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தை திறந்து கொள்வோம். பைபிள் எல்லாரும் திறக்கணும், எல்லாரும் வாசிக்கணும். எல்லாரும் திறந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். 1 பேதுரு, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 14, 15, 16 3 வசனங்களையும் சத்தத்தை உயர்த்தி நம்ம வாசிப்போம். எடுத்தவங்க சேர்ந்து வாசிக்கலாம், இல்லைன்னா டிஸ்பிளேல இருக்கிறது பார்த்து சத்தமாக வாசிப்போம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கு. அந்த வசனத்தில் கையை அப்படியே வச்சு நீங்கள் ஒன்று என்கிட்ட பேசிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே நீர் எங்கூட பேசும், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம். ஆண்டவரே இந்த வசனத்திலிருந்து எங்களோடு கூட நீர் பேசும், எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் என்ன கவனிங்கள். இன்றைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே, ஆனால் பரிசுத்தராய் இருங்கள், பரிசுத்தராய் இருங்கள். கிறிஸ்தவத்துடைய அடிப்படையே என்னவென்று சொன்னால் பரிசுத்தத்திலே தான் ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷன் கிறிஸ்தவராக இருக்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் அப்படி என்று சொன்னாலே அந்த மனுஷனுடைய மிகப்பெரிய ஒரு சவால் என்னவென்றால் பரிசுத்த பாதையிலே ஓட வேண்டும். ஆண்டவரே நீர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர் அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், உன்னுடைய காணிக்கையை அல்ல, உன்னுடைய பரிசுத்தத்தை. நம்ம நல்லா ஆராதிக்கலாம், ஆனால் ஆராதனைக்கு முன்பாக கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறது பரிசுத்தத்தை. ஆகையினால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நீங்கள் வருவதற்கு முன்பாக நாங்கள் விசுவாசிகளாக இருக்கும்போதே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்பாக ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டவர் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். சனிக்கிழமை சாயங்காலத்தை ஆயத்த கூட்டம் என்றே தான் சொல்லுவார்கள். 1 மணி நேரமாவது. நான் உங்களிடத்திலே மிக தாழ்மையோடு கூட நான் கேட்கிறேன், ஒரு 15 நிமிடமாவது ஆண்டவரே எங்கள் ஆராதனையில் தேவ பரிசுத்தம் வழங்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து வாருங்கள். நாங்கள் கொயரில் நிற்கிற பிள்ளைகளை கட்டாயப்படுத்துகிறோம், நீங்கள் ஜெபிக்காமல் இங்கே மேடையில் வரக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய ஆராதனை அல்ல, நம்முடைய யூனிஃபார்மை அல்ல, நம்முடைய தொண்டையை அல்ல, நம்முடைய ராகத்தை அல்ல, நம்முடைய சத்தத்தை அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். பல நேரத்தில் ஆண்டவரே மத்திய 23 நான் பின்னதாக அதை பேசுகிறேன், காணிக்கையை பரிசுத்தப்படுத்துகிற பலிபீடமோ எது முக்கியம் அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் பரிசுத்தத்தை நம்மிடத்தில் அவ்வளவாய் எதிர்பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். நல்ல கவனிங்க, எல்லாரும் என்னை கவனித்துக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டில் 2 விதமான பாவங்களை நம்ம பார்க்க முடியும் ஆழமாய் வாசித்து பார்த்தால். ஒன்று பாவங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னும் ஒன்று பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2மே வித்தியாசம் பாருங்க. பாவங்கள் அப்படின்னு சொல்லுகிறது என்னவென்றால் நாம் செய்கிறது, நாம் பேசுகிறோம், பொய் பேசுகிறோம், அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், இதெல்லாம் என்னவென்று சொன்னால் பாவங்கள். பாவம் அப்படின்னு சொன்னால் எனக்கு உள்ளே ஒன்று பாவம் செய்வதற்கு என்னை தூண்டுகிற ஒரு வேர் இருக்கிறது, அதோடைய பெயர் தான் பாவம். நான் ஒரு நாள் அதை குறித்து விளக்கமாய் பேசுகிறேன். ரோமர் கழுதின நிருபத்தை நம்ம வாசித்து பார்த்தால், இப்போ வாசிக்க வேண்டாம், அங்கே இது 2ஐ குறித்தும் அழகாக பவுல் சொல்லியிருப்பார். நம்ம பல நேரத்தில் பாவங்களை செய்த பிறகு ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை சுத்திகரியும், ஆண்டவரே என்னுடைய குறைகளை மன்னித்து விடும், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி திருவிருந்துக்கு முன்பாக ஆராதனைக்கு முன்பாக வந்து நின்று என் பாவத்தை எல்லாம் மன்னியும் என் ஆண்டவர் என்று கேட்டுவிட்டு வீட்டில் போன உடனே எந்த பாவத்தை நம்ம அறிக்கையிட்டோமோ அதே பாவத்தை தான் செய்வதற்கு ஒரு ஆள் உள்ளுக்கு இருந்து தூண்டும் பாருங்க, அந்த ஆளுக்கு பெயர் தான் பாவம். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். புரிஞ்சவங்க கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம். பாவங்கள் ஏன் நாம் செய்கிறோம் என்று சொன்னால் எனக்குள்ளே பாவம் என்கிற ஒரு வேர் இருக்கிறதுனால நான் பாவங்களை செய்கிறேன்.
ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த சத்தியத்தை நாம் அறிகிறதான நேரத்தில் நாம் செய்கிற பாவங்களை அவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, நமக்கு உள்ளே இருக்கிற அந்த பாவத்தின் வேரையே அவர் எடுத்து போடுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அது நம்மிடத்திலிருந்து எடுக்கப்படுவதற்கு கர்த்தர் மட்டும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்ம இப்போ வாசித்த வசனத்தில் பரிசுத்தர் என்று இருக்க பார்த்தீங்களா, அதனுடைய ஹீப்ருவிலிருந்து எடுத்து பார்த்தால் பரிசுத்தம் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் மெயினாக ஒரு சில காரியங்களை பிரித்தெடுத்தல் என்பதை அர்த்தப்படுத்துகிறது. இரண்டாவது அர்ப்பணித்தல் என்பதை காட்டுகிறது. மூன்றாவதாக இந்த உலகத்தின் கரைகளிலிருந்து நாம் விலகி இருத்தல் என்கிறதை அர்த்தப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தத்திற்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தத்திற்கும் ஆண்டவர் விரும்புகிறதற்கும் ரொம்ப வித்தியாசம். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்க சொல்லுகிறது எல்லாமே வெளியில், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, எல்லாமே அதிகமாக வெளியில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் முழுக்க முழுக்க பரிசுத்தம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது, உள்ளுக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கிறது. எல்லாரும் நல்ல கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்தத்தை நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு விரும்புகிறார் என்பதை குறித்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் விபச்சாரம் பண்ணினால் விபச்சாரம், புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் ஒருவரை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம். முழுக்க முழுக்க ஆண்டவர் பரிசுத்தத்தை உள்ளுக்குள்ளாக கொண்டு வருகிறார். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு ஓடினார், புதிய ஏற்பாட்டிலையும் வேசித்தனத்துக்கு விலகி ஓட சொல்லியிருக்கிறது. ஆனால் நம்ம வெளியில் ஓடி உள்ளுக்குள்ள மனதளவிலே ஓடாவிட்டாலும் அதை பாவம் என்று கருதுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவ்வளவுக்கு பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை விரும்புகிற ஆண்டவர் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறவர் மட்டுமல்ல, பரிசுத்தமாய் வாழுவதற்கு உதவி செய்கிறவராகவும் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்தம் என்பது நம்முடைய சொந்த பலத்தினால முடியாது. திரும்பவும் சொல்லுகிறேன், பரிசுத்தம் என்பது என்னுடைய சொந்த முயற்சியினாலேயோ என்னுடைய சொந்த பிரயாசத்தினாலேயோ முடியுமா என்று கேட்டால் முடியாது. நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று காட்டலாம், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று காட்டுவது ஈஸி. இன்னைக்கு நான் உங்கள் முன்னால் இந்த வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு வந்தாச்சு. ஆனால் என்னை நீங்கள் ஒருவேளை இவர் பரிசுத்தர் என்று சொல்லலாம், ஆனால் என்னை பரிசுத்தர் என்று சொல்லி பரலோகம்தான் சொல்லணும். மனுஷனுக்கு முன்பாக பரிசுத்தத்தையும் பரிசுத்தத்துடைய சாட்சிகளை நம்ம கேட்கலாம். உண்மையான பரிசுத்தம் பரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது என்று சொல்லி யோவான் 15:5 சொன்னார். நான் சொல்லுகிறேன், இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க கேட்க உள்ளத்திலிருந்து அந்த வசனத்தை அப்படியே சொல்லி, ஆண்டவரே உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னால், உம்மை அல்லாமல் எங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று சொன்னால், நீர் எங்களுக்கு தேவை ஆண்டவரே என்று நீங்கள் மனதில் கேட்க ஆரம்பியுங்கள். நாம் எதையெல்லாம் விட முடியாது, எதையெல்லாம் மாற முடியாதவர்களாக இருக்கிறோமோ, இந்த காலை வேளையில் மாறுவதற்கு ஒரு பலனை தருவதற்கு என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? பரத்திலிருந்து வந்த தெய்வம் பரத்திலிருந்து நம்மை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என விரும்புகிற ஆண்டவர். நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என விரும்புகிற ஆண்டவர். பரிசுத்தராக இருக்கிறதற்கு நானும் விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் அந்த வலது கரத்தை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தத்தை ஆண்டவர் எனக்கு தந்தரணும்னு சொல்கிறவர்கள் கரத்தை உயர்த்தி தேவனேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நீர் எங்களை பரிசுத்தமாக்குவீராக சொல்லுங்க. கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே, கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. கை கீழே போடுங்க. புதிய ஏற்பாடுடைய பரிசுத்தம் முழுக்க முழுக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். அவரை எவ்வளவு தூரம் பற்றி கொள்ளுகிறோமோ அவ்வளவு தூரமாக ஆண்டவர் நம்மை பரிசுத்த பாதைகளை நடத்த விரும்புகிறார். இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன். சபையை, ஜனத்தை
தேவ பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் ஒன்று கூட பரிசுத்த பாதைக்குள்ளாக வருவதற்கு என் கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். திரும்ப சொல்கிறேன், சபை, தேவ பிள்ளைகள், வாலிபர்கள், விசுவாச பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் ஒன்று கூட பரிசுத்தம் அடைய வேண்டும் என என் கர்த்தர் விருப்பமுடையவராக இருக்கிறார். அதற்கு இந்த காலை வேளையிலே அர்ப்பணிப்போமே. ஆனால் பரிசுத்தத்தை விரும்புகிறதினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மை அலங்கரிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஒன்று, பரிசுத்தம் நம்முடைய சொந்த முயற்சியினால் வருவதல்ல, அதை கர்த்தர் தான் நமக்கு கொடுத்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். 2, பரிசுத்தம் என்பது வெளியரங்கமானவைகள் மட்டும் அல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் வெளியரங்கமாக பரிசுத்தமாய் வாழுகிறேன் என்று சொன்ன வேத பாரகர்கள் இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் எப்படி கடிந்து கொண்டார்? வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 23வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய சத்தியம். மத்தேயு 23வது அதிகாரம் 23, 24, 25 வசனத்தை பிள்ளைகள் எல்லாம் வாசிக்கணும். நடைமக்களை எல்லாரும் சத்தம் உயர்த்தி வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கிறீங்க, கேட்கணும். உங்கள் பைபிளில் மத்தேயு இருக்கா? புதிய ஏற்பாட்டில் உள்ள மத்தேயுனா 23வது அதிகாரம் 23, 24, 25 வாசிங்க பார்க்கலாம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்த நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். குருடரான வழிகாட்டிகளை கொசுலாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்க பார்க்கிறீர்களே. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கையும் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜன பான பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உள்புறத்தை முதலாவது என்பதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள். உள்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கையோ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, 2 காரியத்தை இங்க நமக்கு காட்டுறாரு. பாத்திரத்தை காட்டுறாரு, கல்லறையை காட்டுறாரு. பாத்திரம் வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க ஒரு டம்ளர் இருக்குன்னு வச்சுக்கோமே, வெளியில பார்த்தீங்கன்னா ரொம்ப பளபளபளபளா இருக்கு. நான் அதில் தண்ணியை ஊற்றி அல்லது டீயை ஊற்றி குடிக்கலாம் என்று சொல்லி பாத்திரத்தை கொண்டு வர்றேன். உள்ளே பார்த்தா அவ்வளவு கரை படிந்ததாக இருக்கிறது. ஊற்றுவோமா? ஊற்றவே மாட்டோம். இதே போல தான் இன்றைக்கு பல நேரத்தில் நாம் அறிந்திருக்கிற பரிசுத்தம் பாத்திரத்துடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குவது. என்னட்டையே சொல்கிறாங்க, பாஸ்டர் அந்த மீசையின் தாடியை ஒன்று எடுக்கணும்னா என்ன ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் உங்களை பயன்படுத்துவார். இருக்கிற அரைஞ்சு மீசையும் தாடியும் எடுக்கிறதுலையும் எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறாங்க தெரியும். நாகநாளத்தை அந்த வெளிப்புறத்தில் உள்ள மாற்றத்தை நான் அறிந்த பைபிள் என்று சொல்லு. வெளிப்புறம் நான் ரொம்ப முதல்ல என் கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா, உள்புறம் முதல்ல சுத்தமாகட்டும்னு விரும்புகிறார். 2வதாக ஆண்டவர் சொல்றாரு, கல்லறை சொல்றாரு. வெளியே பார்த்தீங்கன்னு சொன்ன கல்லறையை பார்த்துருக்கீங்களா? பார்க்காதவங்க இருக்கிறீங்களா? இல்லை. நம்ம ஊரில் கல்லறைக்கு செலவு பண்ணுறது பெரும் தொகை. கிரானைட்டை போட்டு சிலுவையை வச்சு வசனத்தை வச்சு எங்கே வச்சிருக்கிறோமோ இல்லையோ, உள்ளத்தில் இருக்காது. ஆனால் கல்லறையில் ஒரு வசனம் இருக்கும். வசனத்தை எல்லாம் வச்சு எல்லாத்தையும் வச்சு பயங்கர பிரம்மாண்டமாக வச்சுருப்போம். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையை வச்சுருக்கிறோம். வெளியே மனுஷன் பார்ப்பதற்கு பயங்கர அழகாக நாங்கள் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி வெளிப்புறத்தை, ஆனால் ஆண்டவர் உள்புறத்தை பார்க்கிறார். அப்போ நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும். அது யாரை தெரியுமா சொன்னார்? வேத பாரகர், வேதத்தை அறிந்தவர்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள். கடுமையாக எச்சரித்தார். இந்த மத்தேயு 23 8 முறை ஐயோ 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 ஆண்டவர் எச்சரிக்கிறார். மத்தேயு 5 8 முறை பாக்கியவான்கள் என்று சொன்னவர் இங்கு 23 8 முறை ஐயோ என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். என் ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறவரும் கூட, நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் கூட.
ரெண்டையுமே ஆண்டவர் ஒரே தராசில் தான் தூக்கி வைத்திருக்கிறார். 8 இடத்துல பாக்கியவான்கள் சொன்னவர் 8 முறை அப்படியே ஐயோன்னு சொல்லுகிறார். யாரை கடினமாக கடிந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால், உள்ளுக்குள்ள பாத்திரத்துடைய வெளியே நல்லா இருக்கு, வெளியே நல்லா இருக்கு. இந்த மாயக்காரர்கள் வேதப்பாரர்களை பார்த்தீங்கன்னா, பார்வைக்கு நீண்ட, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தா தெரியும், பார்வைக்கு நீண்ட ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. இவங்க தசமபாகம் கொடுப்பாங்க, காணிக்க கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார், இருதயத்தில் பார்க்கிறார். இன்னும் சொல்ல போனால் அந்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தா, இவங்க அந்த பிரமாணங்களை எல்லாம் அப்படியே கட்டி கட்டி இடுப்புகளிலெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்களா, கைகளிலெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்களா. இவங்களை பார்க்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்களாம், எப்பா இவன் யார் தெரியுமா, ஐயோ கட்டளையே அங்கே சொன்னார்லாம், அவங்க இருதயத்தில் எல்லாம் காத்து நடக்கணும்னு சொன்னார்ல, நீ உட்கார்ந்து இருக்கும்போது எழுந்திருக்கும் போது கையில் வச்சுக்க, கையிலெல்லாம் கட்டிட்டு நடப்பாங்களாம். அவ்வளவுக்கு வெளிப்புறமான தோற்றத்தை பார்க்கிறவர். ஆனால் உங்களுக்கு மிகுந்த பயத்தோடு கூட, மிகுந்த நடுக்கத்தோடு கூட இந்த புல்பிட்டில் இந்த காலை வேளையில் நான் நின்று நான் பேசுகிற செய்தி எனக்கும் சேர்த்தே நான் பேசுகிறேன். மிகுந்த பயத்தோடு கூட நான் பேசுகிறேன். உண்மையாக என்னை பார்க்கிறவர், என்னுடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய உள்ளத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பார்த்து, என் இருதயத்தை பார்த்து அவர் சொல்லணும், என் முதலாவது பாத்திரத்துடைய உள்புறத்தை சுத்தமாக்கு. நான் நம்புகிறேன் இந்த காலை வேளையில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு ஆபரேஷனை நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிப்பாராக. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நடப்பிப்பாராக. என் ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் வேற ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைப்பாராக. அப்போ இரண்டாவதாக அறிந்து கொள்ள வேண்டியது, பரிசுத்தம் என்பது வெளிப்புறத்தில் உண்டாகிறது அல்ல, பரிசுத்தம் என்பது உள்புறத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. உள்புறத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. மூன்றாவதாக பரிசுத்தம் எது அப்படின்னு பொதுவாக நாம் பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு நான் சொல்லிடலாம். பாருங்க, பொதுவாக பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் எனக்கு இது தவறென்று படுவது தம்பி பிராங்கலினுக்கு தவறென்று படாமல் இருக்கலாம், அல்லது அவருக்கு தவறென்று படுவது எனக்கு தவறென்று படாமல் இருக்கலாம். அப்போ எது பரிசுத்தம் அப்படின்னு பார்க்கணும். பரிசுத்தம் என்பது என்னுடைய நீதி அல்ல, பரிசுத்தம் என்பது தெய்வம் விரும்புகிறத நான் செய்வது, அதுதான் பரிசுத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? எனக்கு தெரிந்ததல்ல, நான் அப்ளை பண்ணுகிறது அல்ல, தேவன் என்னில் அப்ளை பண்ணுகிறது தான் உண்மையான பரிசுத்தம். நான் ஒரு மனுஷனை உங்களுக்கு நிழலாக காட்டினா உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சேன். எப்படின்னு சொன்னால், மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் ஆண்டவர் யோவான் ஸ்நாபகனை பரிசுத்தன் என்று சொல்கிறார். ஏன் யோவான் ஸ்நாபகனை பரிசுத்தன் என்று சொல்கிறார்? மார்க் 6:20 பக்கம் 55. அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏறுவது அறிந்து போதும். இப்போ இந்த யோவான் ஸ்நாபகனை குறித்து ஏரோது ராஜா அறிகிறார். எப்படி அறிகிறார்? இவன் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று அறிகிறார். எப்படி தெரியுமா? நான் அவரிடத்தில் 2-3 காரியத்தை கண்டுபிடிச்சேன். இந்த மனுஷன் பரிசுத்தவான் அப்படிங்கன்னு சொல்லி எப்படி தெரியுமா சொல்கிறாங்க? அதே மார்க்கு சுவிசேஷத்தில் வந்துருங்க பார்க்கலாம். 1வது அதிகாரம் 7வது வசனத்தில், அவன் என்னிலும் அல்லவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரவான் அல்ல. நான் பாத்திரவான். என்றைக்கு ஒரு மனுஷன் தெய்வத்துக்கு முன்பாக நான் நிற்பதற்கு பாத்திரவான் அல்லன்னு சொல்லுகிறானோ, அன்றைக்கு தான் ஒரு மனுஷன் பரிசுத்தமாகவே தொடங்குகிறான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? புரிகிறவங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், எனக்கு நோய் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களுக்கு தான் நோயை ஆண்டவர் மாற்ற முடியும். நோயை மாற்ற முடியும். என்ன எல்லாரும் நல்ல கவனிங்க. நம்ம டாக்டருக்கு பார்க்க போகிறோம், மருத்துவரை பார்க்க போகிறோம். மருத்துவரை பார்க்க போய் நம்ம போனதே காய்ச்சல் 104 ஏகம் போயிருக்கிறோம். டாக்டர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு, நீ என்ன சாப்பிட்ட?
நீ என்ன குளிச்ச, நீ என்ன செஞ்ச? 104 டிகிரி காய்ச்சலோட வந்திருக்கிற, நீ 104 டிகிரி காய்ச்சலோட வந்திருக்கிற, நீ இவ்வளவு காய்ச்சலோட வந்திருக்கிற. இப்படியே நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருந்தா நமக்கு என்ன தோணும்? அதனால ஐயா அம்மா விட்டு வந்தேன் இல்லையா? ஆண்டவர் பாவியை எப்படி தெரியுமா பார்த்தார்? பிணியாளியாக பார்த்தார். நான் உங்களை பார்த்து நீ பாவி, நீ பாவி, நீ பாவி பாவி, திரும்பி ஆண்டவர் சொல்லுவார், அதனால தான் அப்போ சபைக்கே கொண்டு வந்தேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு நோயாளி ஆகையினால தான் கொண்டு வந்தேன். ஒர்க் ஷாப்புக்கு ரிப்பேர் ஆன வண்டியை தான் கொண்டு வந்தேன். எதுக்காக? நான் ஒர்க் ஷாப்புக்கு வண்டியை கொண்டு போன உடனே என்ன இப்படி ஓட்டிட்டேன், ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிற, ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கிற. யோ, ரிப்பேர் ஆனால் தானே உண்மை தேடி வந்தேன். நீ ரிப்பேர் பண்ண தெரியுங்கிறதுனால தானே உண்மை தேடி வந்தேன். இப்போ நம்ம எல்லாரும் சொல்லணும், யோவான் சொன்னது போல, நான் பாத்திரவான் அல்ல, நான் பாத்திரவான் அல்ல, நான் குறைவுள்ளவன் என்று என்றைக்கு ஒத்துக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு பரிசுத்தர் ஆவதற்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். அன்றைக்கு பரிசுத்தமாவதற்கு ஆரம்பிக்கிறோம். ஒத்துக்கொள்ளுகிறவங்க கையை தட்டி ஒரு ஆமென்னு சொல்லியிருக்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன், நான் குற்றம் உள்ளவன், நான் மீறுதல் உள்ளவன், நான் அழுக்கானவன் என்று என்றைக்கு ஒத்துக்கொள்ளுகிறோமோ அன்றைக்கு நான் பரிசுத்தப்பட ஆரம்பிக்கிறேன். நம்ம வாயிலிருந்து நம்ம சொல்லணும். பேதுரு ஆண்டவர் இந்த உயரத்தில் கொண்டு வருவதற்கு முன்பாக அவர் ஆண்டவரிடத்தில் சொன்ன முதலாவது வார்த்தை, ஆண்டவரே, நான் பாவியாக மனுஷன், என்னை விட்டு போயிரும். ஏசாயாவை அக்கினி தழலினால தொடுவதற்கு காரணம், ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் பாவிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன், என்னுடைய உதடு சரியில்லை. எவர் ஒருவர் நான் குறைவுள்ளவன் என்று ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்களை பரிசுத்தப்படுத்த என் கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். யோவான் ஸ்நாபகரே, நீர் ஏன் பரிசுத்தர்? நீ உம்மை குறித்து சாட்சி பரிசுத்தம் உள்ளவன் என்று கொடுப்பதற்கு காரணம் என்ன? இவர் சொல்லிட்டாரு, நான் தாயின் வயிற்றில் பிறந்ததே, ஆனால் இந்த தெய்வத்துக்கு முன்பாக எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார் ஐயா. இன்னும் சொல்ல போனால் மாமிசத்தில் பார்த்தால் இவரை விட 6 வயதுக்கு இளையதான் இயேசு கிறிஸ்து. ஆனாலும் ஒன்றே தெரியும், அவர் யாருன்னு தெரியும், நான் யாருன்னு தெரியும். அவருடைய பாதரட்சையை குனிந்து அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. நான் இந்த வெள்ளிக்கிழமையில் உபாச கூட்டத்தில் நான் பேசின செய்தி, என்னுடைய வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. யார் யார் ஆண்டவரே நான் பாத்திரன் அல்ல என்று தொடங்குகிறோமோ அதுதான் நம்முடைய பரிசுத்த பாதையின் துவக்கமாக மாறிக்கொள்ளுங்கள், மாற்றிவிடுங்க. அதுதான் மாறும். பரிசுத்த பாதையுடைய துவக்கம் என்னவென்று சொன்னால், எவர் ஒருவர் நான் குறைவுள்ளவன் என்று ஒத்துக்கொண்டு நான் பாத்திரன் அல்ல என்று ஆரம்பிக்கிறோமோ அண்டை தான் பரிசுத்த பாதையில் நடப்பதற்கு ஆரம்பிக்கிறோம். அப்பாவுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். கரங்களை நல்லா தட்டி கத்தருக்கு ஒரு அல்லேலூயான்னு சொல்லிருங்க பார்க்கலாம். கை தட்டுனா நல்லா தட்டணும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு 2 பேரும் கேட்கிற மாதிரி தட்டி ஆர்ப்பரிப்போட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிலர் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகியிருக்கலாம், பரிசுத்த பாதையில் இன்னும் வந்திருக்க மாட்டார்கள். ஏன்? இன்னும் வாயை திறந்து சொல்லல நான் பாத்திரவான் அல்லன்னு. சிலர் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆகிருக்கும், இன்னும் அவர்கள் பரிசுத்த பாதையில் ஓட துவங்கவே இல்லை. எப்போ தெரியுமா நம்முடைய துவக்கம்? நான் பாத்திரவான் அல்ல நினைவுறேன், நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. கைகளை உயர்த்தி, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே. அவர் மட்டும்தாங்க பாத்திரன், அவர் மட்டும்தான் பாத்திரன், அவர் மட்டும்தான் பாத்திரன். ஆண்டவரே, நீர் நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவரே, நீர் எங்க வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. சொன்னது யார் தெரியுமா? ஜெப ஆலயத்தை கட்டினவர், சர்ச்சை கட்டினவருங்க. சொன்னவர் யார் தெரியுமா? 100 பேருக்கு அதிபதி. சொன்னது யார் தெரியுமா? சொன்னது யார் தெரியுமா? ஜனங்களை எல்லாம் நேசித்தவர். சொன்னது யார் தெரியுமா? தனக்காக அல்ல, ஒரு வேலைக்காரனுக்கு மேலேயே பரிதாபம் கொண்டவர்.
நான் பாத்திரன் அல்ல என்று எவர் ஒருவர் தொடங்குகிறார்களோ அவர்களை கர்த்தர் இழுத்து பரிசுத்த பாதைகளை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? அந்த வலது கையை உயர்த்தி இப்போவாவது சொல்ல தொடங்கிருங்க பார்க்கலாம். வலது கையை உயர்த்தி சொல்லிருங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரே, நீர் அவ்வளவு பரிசுத்தர், நீர் எங்களை அழைத்தவர் பரிசுத்தர், என்னை அபிஷேகித்தவர் பரிசுத்தர், என்னை தெரிந்தெடுத்தவர் பரிசுத்தர், என்னை ரட்சித்தவர் பரிசுத்தர், என்னை கண்டவர் பரிசுத்தர். ஆண்டவரே, நீர் அவ்வளவு பரிசுத்தராக இருக்கிறேன், அவ்வளவு நல்லவராக இருக்கிறேன். உமக்கு முன்பாக நிற்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல. பலமுறை விழுந்தவன், பலமுறை துரோகம் செய்தவன், பலமுறை உம்மை காயப்படுத்தினவன், பலமுறை உம்மை விட்டு தூரம் போனவன், பலமுறை வழி தப்பினவன், பலமுறை கேடு விளைவித்தவன். ஆனாலும் கர்த்தர் என்னை பரிசுத்தமாய் மாற்ற முடியும், பரிசுத்தமாய் மாற்ற முடியும். இனி ஒவ்வொரு வசனங்களை சொல்லுகிறேன், நானே வாசித்து விடுகிறேன். இதே யோவான் சுவிசேஷம் 3:30 சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேணும். இனி 2வது பரிசுத்தத்துடைய அடுத்த வழியை பாருங்க, மெத்தேடை பாருங்க. என் வாழ்க்கையில் நான் சிறுகணும், அவர் பெருகணும். எல்லாரும் உங்க வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் சிறுகணும், அவர் பெருகணும். ஒரு வாட்டி கூட சத்தமா சொல்லுங்க. ஆனால் உலக பிரகாரம் அது செய்ய முடியாது, நம்ம பெருக தான் முடியும். உங்கள் பிள்ளையை கொண்டு டாக்டர்கிட்ட போகிறீங்க, வயசுக்கு ஏற்ற வெயிட் இல்லையே, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பெருக்கும். அன்னையிலிருந்து குத்தி அடைப்போம் பாருங்க, அந்த பிள்ளை கதற விட மாட்டோம். நான் சிறுகிறதுன்னா எப்படி? எந்த ஆசாரிகிட்ட போய் நான் சிறுகிறது? எப்படி நான் சிறுகிறது? செம்பள சொல்கிறேன், என் வாழ்க்கையில் இயேசுவை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால இனி என்னுடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டாம், அவருடைய விருப்பம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று அர்ப்பணித்து ஓடி பாருங்கள், பரிசுத்தத்திலே நம்ம வளர்ந்து விடுவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? புரிகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் ஸ்நாபகன், நீர் ஏன் தெரியுமா பரிசுத்தர் என்று அறியப்பட்டீர்? அவருக்கு ஒரே ஒரு ஆசை தான், நான் சிறுகவும் நீர் பெருகவும் தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஆண்டவரே, என்னில் நான் சிறுகணும், ஆண்டவரே நான் சிறுகணும். அவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல. நான் சிறுகணும் ஆண்டவரே, என் ஆசை சிறுகணும், என்னுடைய எண்ணம் சிறுகணும், என்னுடைய எண்ணம் சிறுகணும், என்னுடைய சித்தம் என்னில் சிறுகணும், என்னுடைய விருப்பம் என்னில் குறையணும், உம்முடைய விருப்பம் என்னில் நிறைவேறணும். இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ எல்லாரும் சொல்லுகிற, நம்ம பிள்ளைகள்கிட்ட எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஒரு என்ன தெரியுமா? ஸ்டோரேஜ் ஃபுல். அதை அனுபவிக்காதவங்க யாராவது உண்டா? ஸ்டோரேஜ் ஃபுல். இனி அடுத்ததா முக்கியமான ஒன்றை நமக்கு வீடியோ எடுக்கணும்னு வர்றதான நேரத்தில் இங்கே ஸ்டோரேஜ் ஃபுல்லு, அதுக்கு முன்னால் எடுக்க அந்த வீடியோ அங்கே பார்த்து அங்கே பறந்து போச்சு. நல்ல காலத்தில் ஸ்டோரேஜை ஃப்ரீ ஆக்கி விட்டுருந்தா முக்கியமானது ஸ்டோரேஜில் கிடச்சிருக்குமா இருந்து. இப்போ நம்ம ஏற்கனவே நம்முடைய இருதயத்தை எண்ணத்தை ஸ்டோரேஜை ஃபுல் ஆக்கி வச்சாச்சு. என்னைக்கு பிள்ளை அரை கிளாஸில் இன்னும் போகலை, அதுக்கு முன்னால் ஆண்டவரே என் பிள்ளையை கலெக்டர் ஆக்குவீராக, அல்லாவிட்டால் டாக்டர் ஆக்குவீராக, இது ரெண்டும் இல்லாவிட்டால் இன்ஜினியர் ஆக்குவீராக. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை தருவீராக, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தருவீராக. நம்ம ஒரு கொட்டேஷனை போட்டு நம்ம ஒன்றை ரெடி பண்ணி நம்ம அங்கே அட்டம் வரைக்கும் ஆண்டவர் ஒரு சித்தத்தோடு கூட நம்மக்கிட்ட வருகிறார். நம்ம அவருக்கு சித்தத்தை சொல்லுகிறோம். ஆண்டவரே நீர் எனக்கு இந்த பெண்ணை இந்த பையனை தருவீராக. அவர் சொல்லுகிறார், நான் வேற ஒன்று உனக்கு கொண்டு வந்திருக்கிறேனே. இங்கே எல்லாம் ஸ்டோரேஜ் ஃபுல்லு. அவருடைய விருப்பம் ஒன்றும் இங்கே உள்ள போகாது.
ஏற்கனவே நம்ம பெருகாச்சு, அவர் அங்கே சிறுகியாச்சு. எல்லாம் ஃபுல்லாகி உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இதெல்லாம் உள்ள கடந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லு. எப்போ தெரியுமா ரெட் அடிக்கும்? ஸ்டோரேஜ் ரொம்ப ஃபுல்லாகி 100 ஃபோட்டோ வந்து 101வது ஃபோட்டோ உள்ளே வந்தாச்சுன்னு சொன்னால் அங்கே ரெட் அடிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு பலர்கிட்ட கேட்ட டென்ஷன் பாஸ்டர். ஏன் டென்ஷன்? ஸ்டோரேஜ் ஃபுல்லு. எல்லா வினையும் வாங்கி பாக்கெட்டு உள்ள போட்டிருக்கிறது. அதை வாங்கியாச்சு, இதை வாங்கியாச்சு, அதை செஞ்சாச்சு, இதை செஞ்ச. ஆண்டவர் இப்போ சொல்கிறாருங்க, எனக்கு ஏன் திட்டத்தை என்னைக்கு செய்வேன்? முதல்ல இந்த ஸ்டோரேஜை ரெடி ஆகட்டும். நாம் சிறுகுனா அவர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் யோவான் ஸ்நாபகனே அவருக்கு ஸ்டோரேஜில் கேட்ட சொல்லுவார், என்னுடைய ஸ்டோரேஜ் எல்லாம் ஃப்ரீயாக தான் கிடக்குது. அவர் ஊற்றிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய சித்தம் என்னை நிறைவேறிக்கிட்டே இருக்கிறது. என்னை தேடி ஆகையினால் வேதபாரகர்கள் வருகிறார்கள், என்னை தேடி பரிசேயகர்கள் வருகிறார்கள், என்னை தேடி ராஜாக்கள் வருகிறார்கள். காரணம் என்னவென்றால் என்னுடைய சித்தம் அல்ல, என்னில் அவர் பெறுகிறதுனால. இப்போ புரிஞ்சவங்க கை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலியான்னு சொல்லியிருக்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்தம் அப்படின்னு சொன்ன நான் சிறுகிறதான நேரத்தில் தான் அது பரிசுத்தமே என்னில் பெருக ஆரம்பிக்கிறது. பரிசுத்தம் என்னில் பெருக ஆரம்பிக்கிறது. இப்போ எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே நான் சிறுகனாதான் நீர் விரும்புகிற பரிசுத்தத்திலே வர முடியும்னு சொன்னால் என்ன உங்கள் பரிசுத்தத்திலே நடத்தும்னு சொல்லுகிறவங்க உங்கள் வலது கையை உயர்த்திடுங்க பார்க்கலாம். முடிஞ்சால் வலது கையை உயர்த்திடுங்க, இடது கையை உங்கள் மார்போடு வைத்து கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் சிறுகனோப்பா, நீர் பெருகனோப்பா, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் எல்லை எங்கிலும் இது ஆராதனை இல்லை, இது ஒரு ஜெபம். என் ஜீவன் அப்பா பரிசுத்தம். ஒரு முறை கூட என் ஜீவன், என் ஜீவன் செய்திக்கு தொடங்குகிறேன். இப்போதான் செய்தி ஆரம்பிக்கிறேன். தேவன் விரும்புகிற பரிசுத்தம் 3 பாகங்களில் பரிசுத்தத்தை விரும்புகிறார். நான் முதல்ல சொன்னேன், பரிசுத்தம் நம்முடைய சொந்த முயற்சியினால் வருவதல்லன்னு சொன்னேன். இரண்டாவதாக பரிசுத்தம் வெளியரங்கமானது மட்டுமல்ல என்று சொன்னேன். மூன்றாவதாக பரிசுத்தம் இப்பொழுதுதான் ஒரு மனிதனிடத்தில் துவங்குகிறது. அதற்கு யோவான் ஸ்நாபகனை காட்டினேன். இப்பொழுது கர்த்தர் விரும்புகிற இந்த வசனத்தை மனப்பாடமாக பண்ணோன்னா எடுங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். 2 முறை எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வாசிக்க போகிறோம். எல்லாரும் முதல்ல எடுங்க. நான் இங்கே இருந்து பார்ப்பேன். ஆண்கள் சத்தமாய் வாசிக்கிறார்களா, பெண்கள் சத்தமாய் வாசிக்கிறார்களா? அந்த டீமுக்கு 1000 மார்க்கு தரப்படும். இது விபிஎஸ் இல்லையோ? சரி, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 20 தீமோத்தேயுல தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம், பக்கம் 283. சத்தமாக வாசிக்க பார்க்கலாம். இங்கே ஸ்டேஜில் நிற்கிற நம்ம பார்க்கணும்னா யார் சத்தமாக வாசிக்கிறாங்கன்னு வாசிக்க பார்க்கலாம். சமாதானத்தின் சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி ஒரு விசை கூட வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
குற்றமற்றதாக இருக்கும்படி காக்க கடவுது. நீங்கள் தான் சத்தமாக வாசிச்சீங்க, இவர்கள் மெதுவாக வாசித்தாலும் அழகாக வாசித்தார்கள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ பரிசுத்த 3 பகுதி. எல்லாரும் உங்கள் வலது கையை வெறுத்து சொல்லுங்க. ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்தில். சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில். இது 3ஐயும் நான் குற்றமற்றதாக எப்படி காக்கப்படுவதாக நான் இந்த வசனத்தை மட்டும் எப்படியாவது பேசி முடிப்பதற்கு முயற்சி செய்கிறேன். என்னை கவனியுங்கள். இது 3ஐயும் தாக்குகிற, ஆவியை தாக்குகிற பாவம் என்ன, ஆத்துமாவை தாக்குகிற பாவம் என்ன, சரீரத்தை தாக்குகிற பாவம் என்ன, இது 3ஐயும் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லி கொடுக்கிறேன். இது 3ம் சேர்ந்தது தான் மனுஷன். அதை நம்புறீங்களா? முதல்ல அதை நம்புகிறவங்க கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு 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 பலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. முட்டை பார்த்துருக்கிறீங்களா? முட்டையை வீட்டில் போய் அவிச்சு பார்த்தீங்கன்னா, அவிச்ச முட்டையில் நம்ம எதை சாப்பிடுவோம்? வெளியே இருக்கிற தோடை சாப்பிட்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். உள்ளுக்கு ரெண்டு விலையேறப்பட்டது இருக்கும். அதே போல தான் இது 3ம் சேர்ந்தது தான் நம்ம மனுஷன். இது தோடு. இந்த மண் தோடுக்கு உள்ள ஆத்துமாவும் சரீரம் இருக்கு. இப்படி சொல்லு. இந்த மண் என்கிற ஒரு கவருக்குள்ள இருந்து பென்னி சேவியர் என்கிற ஒரு ஆளு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. சரிதானே? அதுதான் உண்மை. உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஆள், இது மண்ணு, இந்த மண் கவருக்குள்ள இருந்து ஒரு ஆள் பேசிட்டு இருக்கிறார். ஆவின்னு சொல்லணும்னா சிம்பிளா ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சுவாசம். இப்போ என்னுடைய ஆவியை தாக்குகிற பாவம் என்ன, என்னுடைய ஆத்துமாவை தாக்குகிற பாவம் என்ன, என் சரீரத்தை தாக்குகிற பாவம் என்ன? பைபிள் இது 3ஐயும் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. முதல்ல என்னுடைய ஆவியிலே வருகிற பாவம், நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்குள்ள அந்த ஆவியில் வருகிற பெரிய தாக்கம் என்னவென்றால் மேட்டிமையாக்கம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. 17 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பெருமை இல்லை. இப்போ உங்களுக்கு புரியும். இயேசு மலை பிரசங்கத்தை தொடங்கும் போதே சொன்னார், ஆவியில், சொல்லுங்க பார்க்கலாம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்புறம் ஆவியில் ஆப்போசிட்டா போட்ட பெருமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அல்லன்னு தானே அர்த்தம். என் அன்புக்குரியவர்களே, என்னுடைய ஆவியை அட்டாக் பண்ற மிக முக்கியமான ஒரு பாவம், என்னுடைய சுவாசத்துக்கு இணையான ஒரு மிக முக்கியமான ஒரு பரிசுத்தத்துடைய ஒரு பார்ட் என்னவென்றால் தாழ்மை. இந்த யோவான் ஸ்நாபகத்தில் பார்த்தால், நான் குனிந்து அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. தாழ்மையை காட்டுகிறது. பரிசுத்தத்தை தாழ்மையை ஒன்றையோடு பிரிக்கவே முடியாது. நான் பரிசுத்தர் என்று சொன்ன அதே கர்த்தர் நான் தாழ்மையாக இருக்கிறேன் என்று சொன்னார். எல்லாரும் என்ன பாருங்க, நீங்க ஒரு 10 நிமிஷம் உங்க வீட்டில் போய் மொபைலெல்லாம் சைலண்டில் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு தாழ்மையை தாரும் ஆண்டவரே என்று கேட்டு பாருங்கள். நான் அதை விரும்பாதது வரைக்கும் எனக்குள்ளே இருக்கிற பெருமை என்ன என்று எனக்கு வெளிப்பட்டு தெரியாது. இது என்னுடைய ஆவியோடு சம்பந்தப்பட்ட ஒரு சுபாவம். பேசினா பெருமை, நடக்கையில பெருமை, உட்கார்ந்தா பெருமை, எல்லாவற்றையும் பெருமை. அது ஒரு புற்றுநோயை விட கொடூரமானது. அதுக்கு என்னுடைய ஆவியில் ஆண்டவர் அதைத்தான் பார்க்கிறார். ஆண்டவரே
நீர் விரும்புகிற தாழ்மை எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்குறீங்க, ஆண்டவரே நீர் எவ்வளோ தான் என்னை ஆசீர்வதிச்சாலும் நான் சாகிறது வரைக்கும் தாழ்மையாக உங்கள் ஓட்டத்தை முடிச்சிடணும்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்திக்கிறங்க பார்க்கலாம், கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிற அந்த 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 மேட்டிமை அது மிகப்பெரிய டேஞ்சர் ஆண்டவரே. அது தான் மிக மிக பெரிய டேஞ்சர். என்னை அறியாமலே அதுக்குள்ளே குடிகொண்டு அது எனக்கு தெரியாமல் என் கண்ணையை மறைச்சிக்கிட்டு எனக்கு தாழ்மையை தாரும் ஆண்டவரே, தாழ்மையை தாரும் ஆண்டவரே, தாழ்மையை தாரும் ஆண்டவரே. அப்படியே ஒரு வார்த்தை ஜெபிச்சிடுங்க பார்க்கலாம். என்னுடைய பெருமை என்கிற அகந்தை உடையட்டும் ஆண்டவரே. பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இலவசமாய் கொடுக்கிற கிருபையை தாழ்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த தாழ்மையை அது பரிசுத்தத்தை விட்டு பிரிக்கவே முடியாது. இந்த பரிசுத்த பாதையில முக்கிய பங்கு தாழ்மையில இருக்குமே. ஆனால் எனக்கு அதை தந்துருங்க ஆண்டவரே. நான் என்கிற அகந்தை, நான் என்கிற எண்ணம், நான் என்கிற சுயம் இது உடையட்டும் ஆண்டவரே. அது என்னிலிருந்து அகற்றப்படட்டும் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய ஒரு முறை கூட கைகளை உயர்த்தி தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. ஆண்டவரே எங்க பிள்ளைகளுக்கும் சாகர வரைக்கும் தாழ்மையை தந்துருங்க ஆண்டவரே. எங்கள் ஓட்டத்தை நாங்கள் தாழ்மையாகவே ஓடி முடிச்சிடணும் ஆண்டவரே. இருக்கிறதுல சந்தோஷமாக வாழ்ந்து முடிச்சிடணும் ஆண்டவரே. மேட்டி மேலே விழுந்து நரகத்துக்கு போகிறத விட தாழ்மையாக கடந்து பரலோக ராஜ்யத்தை வந்து சேர்ந்துடணும் ஆண்டவரே. இன்னும் சிலர் என்ன தெரியுமா நினைச்சுக்கிறது, தாழ்மைன்னு சொன்னான் அப்படியே கிழிஞ்ச செருப்பும் பழைய சட்டையும் குளிக்காமல் கொள்ளாமல் முடியையும் பிரித்து போட்டுக்கிட்டு கேட்டால் தாழ்மையாய் நடக்கிறேன். அது தாழ்மை அல்ல, அது தாழ்மை அல்ல, அது போலியான வேஷம், ஃபேக்கு. உண்மையான தாழ்மை அப்படிங்கிறது என் கர்த்தர் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு அப்படியே செய்வேன், என்னுடைய சித்தம் ஒன்றுமில்லை. உண்மையான தாழ்மை என்பது இயேசு கற்றுக் கொடுத்தார். எல்லாரையும் மேலே உட்கார வச்சார், இவர் கீழே எல்லாருக்கும் காலை கழுவி விட்டார். தன்னிலும் மேன்மையானவராக எல்லாரையும் எண்ணுவது, எந்த மனுஷனையும் அற்பமாக எண்ணாமல் இருப்பது. சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த தாழ்மையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ஐயா. அதுதான் என்னுடைய ஆதி இருக்குமே. ஆனால் என்னுடைய ஆவியை தகர்த்துடும், என் ஆவியை நொறுக்கி போட்டுரும். ரெண்டாவதாக என்னுடைய ஆவிக்கு விரோதமாக பாவம் என்னவென்றால் பரிசுத்த ஆவிக்கு செவி கொடுக்காது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பாருங்க, பேசிக்கிட்டே இருப்பார். அவர் பேச 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 நான் அந்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியாம போவேன்னு சொன்னார். அப்புறம் ஆவி மழுங்கி போயிடும், மழுங்கி போயிடும். காக்கப்படணும்னு சொன்னார். நம்ம இன்னைக்கு காக்கப்படணும்னா
இருதயம் காக்கப்படணும்னு நமக்கு தெரியும், கண்ணு காக்கப்படணும்னு தெரியும், கை காலு காக்கப்படணும்னு தெரியும். ஆனால் கர்த்தர் அழகா சொல்றார், முதல்ல உள்ளுக்குள்ள இருக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம், இது மூன்றும் குற்றமற்றதாக காக்கப்படட்டும். முதல்ல என்னுடைய ஆவி காக்கப்படுறதுக்கு எனக்கு புரியணும்னு சொல்லுகிறவங்க கருத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாமே. ரெண்டாவது, என்னுடைய ஆத்துமாவை வேதனைப்படுத்துகிற பாவம். ஆத்துமானா என்னன்னு சொல்றேன். ஆத்துமா என்று சொன்னால் எபிரேயத்தில் கிரேக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் மட்டும் 105 முறை இருக்கு. அதில் 58 முறை தமிழ் பைபிளில் ஆத்துமா என்றே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். 40 முறை உயிர் என்றும் 3 முறை மனம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமா மனசுன்னு கூட சொல்லலாம். இந்த ஆத்துமாவை எப்படி நம்ம பாதுகாப்பது? ஆத்துமாவை சேதப்படுத்துகிறது ஆத்துமா எப்படி தெரியுமா காக்கப்படும்? நீதிமொழிகள் 8:36 வாசிங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை சேதப்படுத்துகிற பாவம் என்ன? எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். எடுத்தீங்களா? நீதிமொழிகள் 8:36. இப்போ பாருங்க, இங்க முன்னால் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட வாசிக்க சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு பையன் முன்னால் மைக்கில் வாசிப்பான் பாருங்க. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 36 பக்கம் 770 வாசிக்க பார்க்கலாம். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான், என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும். இப்ப எல்லாரும் தெய்வத்துக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் பாவம் செய்வார் என ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். எப்பொழுது என்னுடைய பாவம் கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறது அப்படின்னு தோணுதோ அப்பொழுது நான் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறேன். அப்போ கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்ன? வசனங்கள் நிறைய சொல்கிறேன், டக்குன்னு நானே சொல்லிடுறேன். ஆதியாகமம் 39:9 போத்திபாருடைய மனைவி யோசேப்போடு கூட பாவம் செய்ய வருகிறாள். அப்ப சொல்றார் இவர், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படிங்க? எப்படி? இச்சைக்கு நான் இடம் கொடுப்பேனே ஆனால் அது தேவனுக்கு விரோதமான பாவம். இச்சையின் ஆவிகளுக்கு இடம் கொடுப்பேனே ஆனால் அது தேவன் வெறுக்கிற பாவம். அதைத்தான் யோசேப்பு சொன்னார், நான் செய்யவே மாட்டேன். இரண்டாவது தேவனுக்கு விரோதமான பாவம் என்ன தெரியுமா? என்னாகமம் 32:23 இருக்கிறது. நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். எப்படி? சொந்த சகோதரர்களுக்காக யுத்தம் செய்யாதவர்கள். விளக்கமாய் நிற்கிறதுக்கு நான் விரும்பல. எது தெரியுமா கர்த்தருக்கு விரோதமான பாவம்? எல்லாரும் என்ன பாருங்க, சொந்த சகோதரனுக்காக யுத்தம் செய்யல. இப்போ தேசத்தை பங்குறதான நேரத்தில் நதிக்கு இந்த பக்கத்தில் 2 கோத்திரங்களுக்கு கொடுக்கிறார். இப்போ மோசே சொல்லுகிறார், நீங்களும் மறுபக்கத்தில் போய் யுத்தம் பண்ணிவிட்டு தான் உங்க சொந்த ஊருக்கு வரணும். வராவிட்டால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவராக இருப்பீங்க. இங்க பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க, அவரை விமர்சிச்சார், இவரை விமர்சிச்சார், அவரை பற்றி பேசினார், அவர் யூடியூபில் வந்தார், யூடியூபில் அவரை பற்றி பேசினேன். கர்த்தர் எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கல. பார்த்துக்கிடுங்க, தயவு செஞ்சு சொல்லுகிறேன், யாரையும் பற்றி நீங்கள் பேசவே கூடாது. அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பாஸ்டர் சரியில்லை, அது நம்முடைய வேலை இல்லை. நானும் ஊழியக்காரன், அவரும் ஊழியக்காரன். என்னை நான் செஞ்சனா செய்யலையா, நான் விழுந்தானா விழலையா, எனக்கு என்னுடைய எஜமான் தான் என்னை நியாயந்திக்கிறவர். சொந்த சகோதரனுக்காக நான் யுத்தம் பண்ண வேண்டுமே தவிர சொந்த சகோதரனோடு நான் யுத்தம் பண்ணக்கூடாது. அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். நான் சொல்றது புரிஞ்சில்லையா? ஒரு ஆளுக்கு பக்கத்தில் பலவீனப்பட்டுட்டாங்க, பக்கத்தில் ஏதோ ஒரு குறை தப்பு பண்ணிட்டாங்க, முடிஞ்சா உதவி செய்யுங்க, ஆனால் உபத்திரவத்தை கொடுக்காதிருங்க. முடிஞ்சா அவங்களுக்காக ஜெபியுங்க, முடிஞ்சா அவர்களை தாங்குங்க, ஒரு நாள் அவர்களை உபத்திரவப்படுத்த நில்லாதிருங்கள். என்கிட்ட ஒரு வருஷம் இருக்கும், பாஸ்டர் அந்த பாஸ்டர் இப்படி போயிட்டாரா, இந்த பாஸ்டர் இப்படி போயிட்டாரா.
அதுக்கு நான் இப்போ என்னங்க செய்யணும்? அவர் அவருக்கு அந்த எஜமானுக்கு ஊழியக்காரர், நான் அந்த எஜமான கூட ஊழியக்காரர். அவரையும் நியாயம் தீர்க்கிறவர் அவர்தான், என்னையும் நியாயம் தீர்க்கிறவர் அவர்தான். எவரையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவில்லை. சுவிசேஷத்தை அறிவிப்பவே கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சத்துருவை துரத்த தான் அதிகாரம் கொடுத்தாரே தவிர சொந்த சகோதரனை துரத்த அதிகாரம் கொடுக்கல. இயேசுவின் நாமத்தினால் உண்டாகிற அபிஷேகம் போராடுகிற சத்துருவு தான் ஓடுவானே தவிர அந்த பட்டயத்தை வச்சு சொந்த சகோதரனை வெட்டிடக்கூடாது. சொந்த சகோதரனை வெட்டிடக்கூடாது. யுத்த காலத்தில் சொந்த சகோதரனை வெட்டிடக்கூடாது. சொந்த சகோதரனுக்காய் அது என்னுடைய ஆத்துமாவை தாக்கும். சாமுவேல் சொல்கிறார், நானும் இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணாவிட்டால் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவராக இருப்பேனே. இந்த தேசத்தில் கர்த்தர் நம்மை நம்பி வைத்திருக்கிறார். இந்த தேசத்துக்காய் விண்ணப்பம் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நான் பேசுறது எனக்கு புரியுதுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கருத்தை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். என்னுடைய ஆவியை தாக்குகிற பாவம் என்னன்னு சொன்னேன், என்னுடைய ஆத்துமாவை தாக்குகிற பாவம்னு சொன்னேன். இனி சரீரத்தை தாக்குகிற பாவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவர் சித்தமானால் இதே தலைப்பு அடுத்த வாரமும் தொடரும். ஏனென்றால் 20% இன்னும் தீரல்ல, இன்னும் சம்பவம் நிறைய இருக்குது. விடிய காலம் 4 மணி வரைக்கும் இருந்து எழுதுனது இல்லையா? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்போ சரீரத்தை தாக்குகிற பாவம் என்ன? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். நல்லா உங்களுக்கு இல்லை 3 ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 6வது அதிகாரம் 18, 19, 20 வசனம். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களை தங்கியும் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்ல என்று அறியீர்களா. எல்லாரும் உங்கள் வலது கையை தலைக்கு மேலே வைங்க பார்க்கலாம். தலையும் கையும் கொண்டு வந்தவர்கள் வைப்பார்கள். வச்சு சொல்லுங்க பார்க்கலாம். நான் எனக்கு சொந்தம் அல்ல, எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு தான் இனி சொந்தம். கை கீழே போடுங்க. எல்லாரும் உங்கள் வலது கையை உயர்த்தி இந்த சரீரத்தை தாக்குகிற பாவத்தை சொல்லுங்க. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம். அப்படின்னா என்னது? 3 ஆண்டவர் பிரிச்சுட்டார. வேசித்தனம்னா என்ன, விபச்சாரம் என்ன, காம விகாரம்னா என்ன? எல்லா பிள்ளைகள் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வேசித்தனம் அப்படின்னு சொல்றது திருமணத்துக்கு முன்பாகவே ஒரு மனிதன் சரீரத்தை கெடுப்பாரே ஆனால் அது வேசித்தனத்துக்கு அடுத்த பாவம். வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் தந்த சரீரத்தை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு துணையை வைத்திருக்கிறார். அதற்கு முன்பாக எவருக்கும் நீங்கள் கொடுக்கவே கூடாது. திருமணத்துக்கு முன்பாக ஒரு மனிதன் இச்சை என்கிற பாவத்தை சில விழவே கூடாது. என் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக, உதவி செய்வாராக. இன்றைக்கு லிவிங் டுகெதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலைன்னு சொன்னால் அந்த யூத் சர்வீஸில் கேளுங்கன்னா ஆண்டி சொல்லி தருவாங்க. நாங்கள் கல்யாணமே ஆக மாட்டோம், சேர்ந்து வாழுவோம். அப்புறம் பிடிக்கலைன்னா போய் அடுத்தவரை கல்யாணம் பண்ணுவோம். அப்புறம் அவருக்கு கூடயும் சேர்ந்தே வாழுவோம். அப்புறம் பிடிக்கலைன்னா அடுத்தவரை இடத்துல போய் கல்யாணம் பண்ணுவோம். அப்புறம் அப்புறம் கர்த்தர் இருக்கிறார். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். எங்கள் பிள்ளைகள் இனி படித்து ஒருவேளை நல்ல பட்டணங்களில் நீங்கள் போகலாம், படிப்பதற்கு வேலை நிமித்தமாக போகலாம். என் கூட இருக்கிறவங்கெல்லாம் லிவிங் டுகெதரில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து வாழ்கிறாங்க. அவங்க கல்யாணம் பண்ணலை, ஆனால் குடும்பமாக வாழ்கிறாங்க. எப்படி தெரியுமா? லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களில் இருக்கிற ஜாயை புட்டிங்கி போடுவதற்கு
கர்த்தர் கூடவே வருவார் என்று மனதார வாழ்த்துகிறேன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. என்ஜாய் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற ஜாய் தான் விலையேற பெற்றது. என்னுடைய சரீரத்தை கெடுக்கிறதுங்க. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இந்த சரீரத்தை கர்த்தர் விலைக்கு வாங்கிட்டதுனால இனி வேற யாருக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், இந்த சரீரத்துக்கு அவரே சொந்தம்னு சொல்லுகிறவங்க கையை தட்டி வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமைப்படுத்த சொன்னதுனால இந்த சரீரம் வேற எந்த மகிமைக்கும் கொடுக்க மாட்டேன், இந்த சரீரம் பரலோக தேவனை மகிமைப்படுத்துவதற்கே பயன்படுத்துவேன். 2 விபச்சாரம் என்று சொன்னார். திருமணத்தை மீறின உறவு, அது துரோகம் என்று கூட சில நாட்டு சட்டங்களிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. திருமணத்தை மீறின உறவு விபச்சாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காம விகாரம், அது மனநிலை சம்பந்தப்பட்டது, நம்முடைய தனிநபர் நடத்தை சம்பந்தப்பட்டது. சொந்தமாக இச்சைகளை நிறைவேற்றுவது, வெட்கக்கேடற்ற காம இச்சைகளுடைய வெளிப்பாடு, இதைத்தான் காம விகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்னுடைய சரீரத்தை கெடுக்கிறதான பரிசுத்தத்தை கொலைச்சலாக்குகிற காரியம். இனி வழக்கண்டான்னு நான் விரும்புகிறேன், புரிஞ்சிருக்கும் என நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீங்க? ஆமேன்னு சொல்லுகிற கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வாசித்த வசனத்துக்கு வந்துருங்க பார்க்கலாம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாக 1 தெசலோனிக்கர் 5:23, 1 தெசலோனிக்கர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இப்போ அதோடைய முதல் வார்த்தை வாசிங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும், முற்றிலும் சத்தமா சொல்லுங்க, முற்றிலும். முற்றிலும்னு சொன்னா என்னை முழுவதும், என்னுடைய ஆவியை, என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய சரீரத்தை 3ஐ கரைப்படுத்துகிற பாவத்திலிருந்து சமாதானத்தின் தேவன் என்று அறியப்படுகிற, சமாதான பிரபு என்று அறியப்படுகிற நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். என்னை பரிசுத்த பாதைகளை நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். அப்பாவுக்கு நல்ல ஒரு கை தட்டி வர அல்லேலியான்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். நல்ல 2 கரங்களை தட்டி நல்லவர் அல்லேலியான்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே 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 ஆண்டவரே, நீரே எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நீரே எங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். இறுதியாக ஒரு சில வரிகளை சொல்லி முடிக்கிறேன். அவர் கைக்கு பக்கத்தில் போனான். இப்போ ஒரு பாத்திரத்தை கழுவுதல் அப்படின்னு சொன்னா, பாத்திரம் கழுகுற ஆளுக்கு கையில் போனாதான் பாத்திரம் சுத்தமாகும். என்னை அவர் பரிசுத்தப்படுத்துவதற்கு இன்றைக்கு ஆயத்தமாகத்தான் இருக்கிறார். அவர் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டுமே ஆனால் நான் அவருடைய கையிலே விழுந்தால் போதும், அவர் என்னை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டுமே ஆனால் நான் செய்ய வேண்டியது என்ன? சிலதை விட வேண்டியது இருக்கும். சகைவை போல விட்டு விட்டு வருவோம். சிலதை அறிக்கையிட வேண்டியது இருக்கும். இளைய குமாரனை போல அறிக்கையிட்டு வருவோம். சில இடத்திலிருந்து ஓட வேண்டியது இருக்கும். யோசேப்பை போல இன்ஸ்டாகிராமிலிருந்து ஓட வேண்டியது இருக்கும். ஃபேஸ்புக்கிலிருந்து ஓட வேண்டியது இருக்கும். என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? ஓட வேண்டிய இடத்திலிருந்து ஓடிவிட வேண்டும். சில இடத்திலிருந்து விலகி இருங்க. துன்மார்க்கோடைய ஆலோசனை நடமாமல் பாவிகளுடைய வழியில், இங்க போனா எனக்கு டிஸ்டர்ப் ஆகி இருக்கு, அங்க போக வேண்டாம், விலகி இருங்க. நம்ம இன்னைக்கு சகைவை போல, அண்டு ஒரு சகைவுடைய வீட்டுக்கு போனவர் எங்கள் வீட்டுக்கும் வருவீராக. ஆனால் சகைவுக்கு வீட்டு வாசலில் வந்த உடனே அவர் விட வேண்டியதை விட்டார். நம்ம வீட்டு வாசல்லே இன்னைக்கு ஆண்டவர் நின்றுக்கிட்டே இருக்கிறார். எப்போ இவன் என்னைக்கு கொடுப்பான் எனக்கு உள்ள வரலாம், என்னைக்கு மாற்றி கொடுப்பான், மாற்ற வேண்டியதை மாற்றாமல் இயேசு வருவார், இயேசு வருவார். அப்பப்போ வந்து பாட்டும் பாடிக்கிடுவோம். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. வந்தால் தானே சந்தோஷம். அவர் வாசலே நின்று தட்டிக்கிட்டே இருக்கிறார். டே, அந்த அநியாயமாக இருக்கிறத கொடுப்பியா? அந்த அநியாய வட்டி வாங்கி வச்சிருக்கிறத கொடுத்துருவியா? அந்த பக்கத்து வீட்டில் உள்ள வாளியை ஒழிச்சு வச்சிருக்கிற இல்லையா, கொடுத்துருவியா? தாரேன்னு சொல்லிட்டு வாங்குறத தராமல் வச்சிருக்கிற கொடுத்துருவியா? கொடுக்கிற வரைக்கும் அவருக்கு உள்ள வர முடியாது. வாசலே நின்று தட்டிக்கிட்டு இருக்கிறார். அவர் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டுமே ஆனால் நான் இந்த 3 காரியங்களை செய்யலாம். 1, அவருடைய கையிலே விழுகிறதற்கு. 1, நான் அகற்ற வேண்டியதை அகற்றலாம். 2,
நான் அறிக்கையிட வேண்டிய இடத்தில் அறிக்கையிடலாம். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று அறிக்கையிட வேண்டிய இடத்தில் அறிக்கையிடலாம். 3, நான் ஓட வேண்டிய இடத்திலிருந்து ஓடலாம். நான் பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறதான நேரத்தில் என்னுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். எனக்கு நித்திய ஜீவனை தருகிறவராக இருக்கிறார். என்னுடைய பிள்ளையாக அங்கீகரித்து என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். என் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இப்போ எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என்னுடைய ஜெபத்துடைய அடிப்படையே பரிசுத்தம் தான், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய அடிப்படையே பரிசுத்தம் தான், இந்த வாழ்க்கையில் வாழுவதற்கு முக்கிய காரணமே ஆண்டோடைய விருப்பமே பரிசுத்தம் தான், தேவனுடைய சித்தம் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, அதுதான் தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. பரிசுத்தமாய் வாழுவதற்கு நான் அவருடைய கையில் வந்து விழுகிறேன் என்று சொல்லுகிறவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கருத்தை உயர்த்துக்கிறீங்க பார்க்கலாம். அவங்க மட்டும் சத்தமாக கர்த்தருக்கு ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர், எனக்கு நீங்கள் பேசுனது புரிஞ்சுன்னு சொல்கிறவங்க மட்டும் சத்தமாக ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம்.